வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா பழமாக பார்த்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது மீடியமான காரம் இருக்கிற மிளகாய், அதனால் நான் 5 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 1 கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் இதை எல்லாத்தையும் நல்லா ராவாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோவை நான் 3 டைம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வதக்க வேண்டியதுதான். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டலாம். பேன் சூடான உடனே 50 மில்லிகிராம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே நம்ம தக்காளி பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்திட்டமும் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா வேணால் ஒரு 2 தக்காளி கூட நீங்கள் இப்போ அரைச்சி போட்டுக்கலாம். பேன் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு 10 மினிட்ஸ்லேயே தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வந்துடும். இது மீடியமான வெயிட் இருக்க பேன். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா டைட் கண்டெய்னர் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இது எங்கேயாவது ட்ராவல் போகலனாலும் இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறனாலும் வீட்டில் யாருக்காவது செஞ்சு வச்சுட்டு போனனாலும் இதை செஞ்சு வச்சுட்டு போகலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லலான்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுமாரி நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.